அனுபவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். மகாமேருவின் தத்துவங்கள், அதன் பயன்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. மகாமேருன்னு என்னன்னு தெரியுமோ? மேருன்னா என்ன? மேரு மலைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. மலை மாதிரி மேலே குமாட்சியாக இருக்கும். பேரபோலிக் கான்செப்ட் ஆங்கிலத்தில். தமிழில் மலை போன்ற அமைப்பு இப்படி இருக்கும், குமாட்சியாக இருக்கும். அதை மாதிரி ஒரு கோபுரம் நம்ம எல்லா கோயில்லையும் மூலஸ்தானத்துக்கு மேலே ஒரு கும்பமாக வச்சுருப்பாங்க. அது கீழேருந்து அப்படியே போகுது இல்லையா, ஸ்டெப்பாக அப்படியே முக்கோண வடிவத்தில் மேலே போய் சேரும். அதுக்கு பேர் தான் மகாமேருன்னு பேர். அந்த முக்கோண வடிவத்தில் இருக்கக்கூடிய அனைத்துக்குமே வான்காந்த அலைகளை இழுத்துக்கக்கூடிய சக்தி இருக்குது. சும்மா ஒன்று நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பை வரைஞ்சிட்டு அது சென்டரை பார்த்துக்கிட்டே உங்களுக்கு என்ன நடக்கணுங்கிறத சொல்லுங்கள், கேளுங்க, அதுக்கிட்ட நடத்தி கொடுக்கும். ஆஃப்டரால் நம்ம வரைஞ்ச ஒரு கோட்டுக்கே, அந்த ட்ரையாங்கிள் அந்த முக்கோண கோட்டுக்கே அவ்வளோ சக்தி இருக்குன்னா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புக்கு எவ்வளோ சக்தி இருக்கணும்னு பார்த்துக்குங்க. இதைத்தான் அந்த காலத்தில் ஆராய்ச்சி பண்ணி நம்ம தமிழர்கள் முக்கோணத்தில் எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. முக்கோணத்தில் எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. மேலே போட்டு முக்கோணம் பார்த்தா அது சிவன், கீழே பார்த்து முக்கோணத்தை திருப்பினா சக்தி. ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்றோட ஒன்று இணைச்சா அதுதான் முருகர். அருகோணம் இருக்கும் அதுக்குள்ளே. சரஹண பவ என்ன மந்திரம் அதுக்குள்ளே இருக்கும். நடுவில் இருக்கக்கூடிய புள்ளி தான் முருகன். குகன், கந்தன், குமரன், கடம்பன், எல்லாத்துக்கும் மேலே கார்த்திகை மைந்தன், 6 பெண்களிடம் தாய்ப்பால் குடித்தவன். ஒரு பெண்ணிடம் தாய்ப்பால் குடித்தவனுக்கே திமிர் அதிகமாக இருக்குது. அப்போ 6 பெண்ணிடம் தாய்ப்பால் குடித்தவனுக்கு எந்த அளவுக்கு திமிர் இருக்குன்னு பார்த்துக்குங்க. அப்போ அந்த முருகனுக்கு இருக்கிற சக்தி உலகத்தில் யாருக்குமே இல்லை. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, உண்மையை தான் சொல்கிறேன். ஸோ அப்போ அந்த முருகனை அமைப்பு என்பது ஒரு முக்கோணத்துக்குள்ளே அடக்கும். அதே போல் சக்தியின் அமைப்பும் ஒரு முக்கோணத்துக்குள்ளே அடக்கம். சக்தியின் அம்சம் கீழ் பார்த்த மாதிரி முக்கோணம், சிவனின் அம்சம் மேலே பார்த்த மாதிரி முக்கோணம். ரெண்டு சேரும்போது அருகோணம், ஸ்டார். 6 கோணத்தை கொண்ட ஒரு நட்சத்திர வடிவம்தான் முருகன். இதை நீங்கள் நல்லா ஒரு விந்தணுக்கள் எடுத்து நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அருகோண உருவம் தெரியும். அதுதான் உயிரணு. அந்த உயிரணு தான் நமக்கு உற்பத்தி செய்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் செய்யுது. ஸோ அப்போ அந்த உயிரணுக்களின் கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரே இடம்தான் தாயின் கருவறை, கருப்பை. அதுக்குள்ளே சென்று அந்த நட்சத்திரமானது பெரிய நட்சத்திர வடிவம் முடிக்கிறது. ஆணாகவோ பெண்ணாகவோ அது உருவாகி அதான் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் விதியாய் கதியாய். விதி போல வருதான் கதி. ஐயோ, தாய் வயிற்றுக்குள்ளே உட்காந்துருக்கோமே, இருட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோமே, இனி என்ன வெளியே போகிறது, என்ன பாடுபட போகிறோமோ அப்படின்னு நினைக்குமா அந்த ஆன்மா. விதியாய் கதியாய், அப்புறம் கருவாய் உருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய். குருவா ஆண்டவனே, நீ தான் குருவா என்னை காப்பாற்றணுமாம்மா. என் அம்மா என் வயிற்றை விட்டு வெளியே இறக்கி வைக்க போகிறா. வெளியே காற்றை சுவாசிக்க ஆரம்பித்த உடனே என் கர்மா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போது குருவா என்னை காப்பாற்றுறா சாமின்னு என்ன இதில் வருது, முருகனுடைய அந்த பாடலில் வருது. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அப்போது ஆத்மாக்கள்லாம் முருகனை வேண்டிக்கிட்டு தான் போகிறது தான் வெளியே. அப்போது அந்த மாதிரி இந்த மகாமேரு தத்துவத்தில் முழுமையாக பார்த்தோம்னால் சிவசக்தி ஐக்கியம்தான். அப்போ அந்த மகாமேரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். அது 63 முக்கோணங்களை கொண்டது. 63 முக்கோணங்களிலே வீட்டிற்கும் தெய்வம்தான் உங்களுக்கு இந்த காவல் தெய்வமாகவும், அம்பாளாகவும், ராஜராஜேஸ்வரியாகவும், கௌமாரியாகவும், இந்த மாதிரி எல்லா தெய்வங்கள், பெண் தெய்வங்களும் ஒவ்வொரு முக்கோணத்தை ஆட்கொண்டிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே பிந்துன்னு சொல்லக்கூடிய ஒரு சென்டரில் ஒரு புள்ளி இருக்கும், கருமையம். அதில் தான் கோட்டையின் அதிபதியான ராஜராஜேஸ்வரி மகாமாயா வீற்றிருக்கிறாள். ஸோ அதன் அம்சம்தான் மகாமேரு. ஆமாம், ஏன் மகாமேரு சொல்லிவிட்டீங்க விளக்கம். அந்த ஸ்ரீயந்திரம் சொல்கிறாங்களே, அது என்னங்க? அது வேறு ஒன்றும் இல்லை. அந்த மகாமேருவை மேலே வச்சுட்டு கீழே அது மேலேருந்து ஒரு வெளிச்சமான ஒரு விளக்கை போட்டோம்னால் அந்த மகாமேருவுடைய அந்த அத்தனை முக்கோணங்கள் நிழலும் கீழே விழுகும். ஒரு சதுரத்துக்குள்ளே
ஸோ அந்த வரைபடம் தான் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த அந்த முகடுகளின் அமைப்பு, முக்கோணங்களின் அமைப்பை அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணி ஒரு கட்டத்துக்குள்ளே வரைஞ்சோமானாக்கா அதுக்கு பேர் தான் ஸ்ரீயந்திரம். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? 63 முக்கோணம் மலை போல் முக்கோணமாக ஒவ்வொரு கட்டமாக வந்து மேலே மேலே பிந்து இருக்கும், அப்படியே கோபுரம் போல். அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா கீழே போய் ஒரே தலைமட்டமாக நிற்கும். அப்போது அதை ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். அப்போது ஒரு வரைஞ்ச மாதிரி வரைகோடுகள் இருக்கும் அந்த படத்திற்கு பேர் தான் ஸ்ரீ எந்திரம் என்று பொருள். ஸ்ரீயந்திரமும் மகாமேருவும் ஒன்றுதான். அம்பாளின் வாசம் செய்யக்கூடிய இடங்கள். அந்த ஸ்ரீயந்திரத்தை மகாமேருவை நாம் வழிபாடு செய்வோமானால் நமக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை. அது குங்கும அர்ச்சனை பண்ணி அந்த ஸ்ரீதேவியை நம்ம வழிபாடு பண்ணி வேணுங்கிற வரத்தை வாங்கிக்கலாம். அதான் சொல்லுவாங்க சுஹாசினிம்பாங்க. அது உபாசகர்களில் சுஹாசினி உபாசகர்கள் தனியாகவே இருக்கிறாங்க. அந்த தெய்வங்களை மட்டுமே உபாசனை பண்ணுவாங்க, ஸ்ரீ உபாசகர்கள்னு. அவங்கக்கிட்டலாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆள்களாக இருப்பாங்க. மந்திரவாதின்னு சொல்ல வரல, அந்தளவுக்கு அந்த மந்திரத்தை தெரிந்தவர்கள், அம்பாளின் ஆசீர்வாதம் பெற்றவர்கள். இதற்கு முதல் உதாரணம் நமது சொல்லடி அபிராமி அப்படின்னு பாட்டு இப்போ கேட்டிருப்பீங்களே, அந்த பட்டர் அந்த ஐயருடைய அவர் தான் இதோடைய முதல் உதாரணம். அவர் சொன்ன பொய்யை மெய்யாக்கி காட்டினாள் அம்பாள். அமாவாசையை பௌர்ணமியாக மாற்றி அவருடைய உயிரை காப்பாற்றி கொடுத்தாள் அல்லவா அபிராமி பட்டர்னு சொல்லக்கூடிய அந்த இது நீங்கள் கதை கேட்டிருப்பீங்க, படம் பார்த்துருப்பீங்க. தன் பக்தனுக்காக பக்தன் பொய் சொன்னாலும் அது உண்மை என்று நிரூபிக்க வேண்டி வந்தாள் அபிராமி ஒரு முழு நிலவாக. திருக்கடையூரில் நடந்த சம்பவம். அப்போது இதே போல தான் நம்ம எல்லோரும் இந்த மகாமேருவையோ ஸ்ரீயந்திரத்தையோ வரைந்து வழிபட்டாலும் சரி, இல்லை உங்களுக்கு கடையில் சொல்லி ஆர்டர் பண்ணி ரெடிமேடாக வாங்கி வீட்டில் வச்சாலும் குங்கும அர்ச்சனை செய்யலாம். இல்லைனா புஷ்பக்களால் தினமும் அர்ச்சனை செய்யலாம், தினமும் அபிஷேகம் பண்ணலாம். இதெல்லாம் செய்து நீங்கள் என்ன கேட்டாலும் அந்த மகாமேருவாகட்டும் ஸ்ரீசக்கரமாகட்டும் உங்களுக்கு அது பயனை அளிக்கும். அதாவது என்ன சொல்லப்போனால் ஒரு பிரமிடை மாதிரி, எகிப்திய பிரமிடு பார்த்துருப்பீங்க இல்லையா, அதுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் பொதுவாகவே. ஸோ ஒரு வீட்டில் ஒரு மகாமேருவோ ஸ்ரீசக்கரமோ இருந்தால் அந்த வீட்டுக்கு ஒரு முழு பாதுகாப்பு கவசமான பிரமிடும் உங்கள் வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். அதை நீங்கள் பூஜை ரூமில் வச்சுக்கலாம், ஹாலில் வச்சுக்கலாம், மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், எங்கே வேணால் வச்சுக்கலாம். ஸோ ஒரு பிரமிடின் ஆற்றல் அந்த மகாமேருவில் இருக்கிறது. ஆகவே அனைவரும் மகாமேரு ஸ்ரீயந்திர பூஜை செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நற்பவி சாய்ராம்.